வணக்கம். ஹோம்மேட் ஃபன்னோட செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? சேமியாவை கொஞ்சமாக எடுத்து வேக வச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாம். ட்ரூட்டி ஃப்ரூட்டி, பைனாப்பிள், டேட்ஸ் இது எல்லாமே நம்ம சாய்ஸ் தான். நம்ம எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை மாற்றி மாற்றி வேணாலும் போட்டுக்கலாம். பாதாம், முந்திரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் ட்ரூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். ஃபன்னோடா கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக 180 200 மேலே தான் இருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோம்னா 100 தான் அடக்கமே வரும். கொஞ்சமாக ஆப்பிள், டூட்டி ஃப்ரூட்டி மறுபடியும் சேர்த்துக்கிறோம். எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பால், கொஞ்சம் ஐஸ்கிரீம் சேர்த்து இதை கொஞ்சம் அடித்து எடுத்துக்குவோம். அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கும். இப்போது அந்த கப்பு நிறைய ஃபுல்லாக நம்ம ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். அது மேலே சாக்லேட் ஸ்டிக்ஸ் சொருவிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான ஹோம்மேட் ஃபன்னோடா ரெடி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.